திரு சிவராஜசேகர், உங்கள்கிட்ட என்னன்னா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படின்றது நேரு காலத்திலிருந்து பெரிய பெரிய அணைகள், தொழிற்சாலைகள், பெரிய கட்டுமானங்கள் கட்டுறப்பெல்லாம் இந்த விமர்சனம் அப்போதும் இருந்தது. விவசாய நிலம் போகுது, நீர்நிலைகள் போகுதுன்னு அதெல்லாம் தாண்டி தான் காங்கிரஸ் கட்சி கடந்து வந்தது. கூடங்குளம் இஷ்யூலையும் உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருந்தது, சூழலியல் சார்ந்தெல்லாம். இப்போ இந்த பரந்தூர் விமானத்தில் காங்கிரஸ் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்குது? அது எங்களுடைய நிலை என்பது 2013 நாங்கள் வந்து ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்யூசிஷனு, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படி 2013 கொண்டு வந்தோம். யாரை பாதுகாப்பதற்கு, அந்த பகுதியில் வாழ்கிற அவங்கள மக்களுடைய அங்கே இருக்கிற சுற்றுப்புறச் சூழல், அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தோம். நாராயணன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், 2006 நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்துச்சுன்னு. இந்த விமான நிலைய விரிவாக்கம் திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா, சகோதரர் சொன்னார் 2007 திமுக ஆட்சியின் போது தொடங்கப்பட்டது, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அதில் அப்படின்னு சொன்னார். அது வந்து 1999 அன்றைக்கு தமிழ்நாடு அரசு, அன்றைக்கும் திமுக அரசு தான் அதை முன்னெடுத்தார்கள். அது 2006 இந்த ஆக்ட் கொண்டு வரும். பிறகு திருப்பி 2007 அவங்க கொண்டு வராங்க, 2013 இந்த ஆக்ட் வரும். ஸோ இதன் அடிப்படையில் எங்களுடைய நோக்கம் என்பது அங்கே இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான். கடந்த காலங்களில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஈவைக்கு சம்பத் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ரொம்ப யதார்த்தமாக டெல்டா மாவட்டங்களில் நிறையா கனிமங்கள் இருக்குது, கனிம வளங்கள் இருக்குது, பெட்ரோல் ஆயில் எல்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் அங்கே ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்துச்சு. அதோடைய நீட்சி என்னவானுச்சுன்னா, மீத்தேன், சிஎல் கேஸ் இதெல்லாம் போச்சு. அப்படி போகிற போது எங்களுடைய கடந்த கால அனுபவங்கள், டெல்டா மாவட்டத்திலே நாங்கள் பறிகொடுத்த நிலங்கள் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் வேதனையோடு அதுக்கு பிறகு தான் அதோட பாதிப்பை உணர்கிறோம். நிலத்தடி நீர் உப்பு நீராக இருக்குது. இதெல்லாம் விவசாயிகள் எதிரொலியாக சொல்கிறாங்க. மீத்தேன் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் வருது. அன்றைக்கு மீத்தேன் திட்டத்தை இம்பிரின்சிபிளாக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு அன்றைக்கு திமுக அரசு தான் கொண்டு வந்துச்சு. அதே திமுக அரசு தான் மீத்தேன் திட்டத்தை விலக்கி கொண்டு. நான் எதுக்கு சொல்ல வரல, அதே மாதிரி தான் பரந்தூர் நிலையத்தை பொறுத்தளவுல நிறைய பேசிட்டீங்க. நான் விஷயத்துக்கே வந்துடுறேன். பரந்தூரை பொறுத்தளவுல இல்ல ஒரு அந்த இடம் தான் எனக்கு தெளிவுபடுத்துறதுக்கு, அவங்க கட்சி நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். காங்கிரஸ் கூட விவசாயிகளுக்கு சரியான நிவாரணம் கொடுக்கணும் அந்த கன்சர்ன் தான் இருந்ததே தவிர, சூழலியல் சார்ந்து அதை ரத்து செய்யணுன்ற இடத்துல வரல. ஒன்று, நாராயணன் அவர்கள் சொன்ன மாதிரி நில ஆர்ஜித்தத்தில் என்ன சிக்கல் வந்ததுன்னா, நெடுநாளைக்கு ஒரு திட்டம் கிடப்பில் போடுறதும் அதனால் பாதிக்கப்படுறதும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகி திட்ட மதிப்பீடு, அதனால தான் கடுமையான சட்டத்துக்கு மத்திய அரசு நகர வேண்டிய தேவை இருந்தது. இப்போ நீங்கள் வந்து சூழலியல் சென்றிக்கா வேண்டான்றீங்க. இல்லை, அதுக்கு நகர்ந்துருச்சு காங்கிரஸ். சூழலியல் மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் கருத்தில் எடுக்கணும். நாடு பூரா ஒரு தேசிய கட்சி, தேசிய இயக்கம், அங்கே இருக்கிற பல்வேறு சூழ்நிலைகளில் இயற்கை சூழலையும் கருத்தில் கொண்டு சில இடங்களில் நம்ம அதை வரவேற்கிறீங்க. இல்லை, நான் அந்த இதில் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பரந்தூரில் பார்த்த மாதிரி பன்னூர்லையும் பார்த்தாங்கல்ல, பன்னூரும் தேர்வு செய்யப்பட்டதில்லை. அங்கே 250 குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதுனா, அன்றைக்கி பரந்தூரில் 1005 குடும்பங்கள் தானே. ஏரிகள், இதில் தாழ்வான பகுதி, நீர்நிலை நிரம்பிய பகுதி, இதெல்லாம் யார் சொன்னா? அன்றைக்கு ஆய்வறிக்கையில் 2022 நீங்கள் சப்மிட் பண்ணும்போதே இருந்துச்சே. சரி, ஆக இன்றைக்கும் நீங்கள் வந்து அங்கே கருத்து கேட்போ எதுவுமே நடக்காமல் நீங்கள் தமிழ்நாடு லேண்ட் கன்சால்டேஷன் ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்ட் 23 கொண்டு வந்து ஒரே நாளில் சட்டசபையில் அறிமுகப்படுத்தி விவாதமின்றி அதை வந்து நீங்கள் அதை நிறைவேற்றினீங்களே. 5 பேர் கொண்ட குழுவை வைத்து அதை தீர்மானிக்கிறீங்களே. அங்கே இருக்கிற மக்களுடைய குரலுக்கு யார் பதில் சொல்கிறது? அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? ஜவ்வாது மலையிலேருந்து ஒரு இல்லை, அதுதான் காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டீங்க. இல்லை, அந்த இடங்கள்ல எங்களுக்கு விரிவாக்கம் தேவை. அதை நாங்கள் வந்து விரிவாக்கம் தேவை. விரிவாக்கம் நாங்கள் என்ன சொல்கிறோம், பன்னூரில் பண்ணாங்களே, இதை விட அங்கே பாதிப்புகள் குறைவு, தூரம் குறைவு, அதை நீங்கள் எடுத்துக்கலாமே, அதையே நீங்கள் கைவிட்டீங்கன்னு கேட்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, விரிவாக்க பணிகள் என்பது எல்லா விமான நிலையங்களுமே, இப்போ நீங்கள் மதுரையை விரிவாக்கம் பண்ணுறீங்க, கோவையை விரிவாக்கம் பண்ணுறீங்க, திருச்சியை விரிவாக்கம் பண்ணுறீங்க, சூழ்நிலையை சார்ந்து. திருச்சி மையப்பகுதி, தமிழ்நாட்டின் தலைநகர் திருச்சியிலையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இருக்கிற ஒரு மையப்பகுதியாக இருக்கிற அந்த இடத்துல ஏன் அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடாது? எங்களை பொறுத்தளவுல இங்க இருக்கிற சுற்றுப்புற சூழல் எல்லை தாண்டி நீங்க எல்லா பகுதிகளையும் பார்க்கும்போது இதுதான் சரின்னு சொல்றப்போ, பரந்தூரை விட பன்னூர் ஏற்புடையதா இருந்தது, ஏன் பன்னூரை விட்டு அது எங்களுடைய இது. இப்ப நாராயணன் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா, நேரமின்மை இருக்கின்றதுனால கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்குள்ள பேசுங்க. இப்ப சிவராஜ் சொல்றது, அவரும் தேசிய கட்சி தான், நெடுநாள் ஆண்டவங்க தான், பரந்துபட்ட வளர்ச்சியை நோக்கி நகருங்க, சென்னை சென்ட்ரிக்கா வேண்டாம், இருக்கிறதே விரிவுபடுத்தலாம் என்றதான் ஒரு ஆர்குமெண்ட். சுருக்கமா உங்க கருத்து. இல்ல விஜயன், இப்போ நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். பிலிக்ஸ் பேசின போது சொன்னாரு, இது வந்து 2045 தான் பிளான் பண்ணாங்கன்னு. தப்பா சொல்றாரு. 2029 ஃபர்ஸ்ட் ஃபேஸ்
2 கோடி பேர் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 2029 முடியும்னு டிபிஆர்ல பாருங்க, எல்லாமே இருக்கும். அதே போல ஃபேஸ் 2 2036 5 கோடி பேர். அதே மாதிரி அதன் பிறகு 2044 அது 7 கோடி. டெர்மினல் 3 டெர்மினல் 5 சார். 43 சொல்லுங்க 7 கோடி. டெர்மினல் 3 ஃபைனல் கம்ப்ளீஷன் எப்ப சார்? அந்த ஃபைனல் கம்ப்ளீஷன் எப்ப? நீங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர் பேசி இல்ல சார், அது இல்ல. அது நீங்க அதாவது புள்ளி விவரத்தை படிச்சிட்டு திசை திருப்ப கூடாது. ஃபைனல் கம்ப்ளீஷன் டெர்மினல் 3 இன்னும் அந்த பணி நடந்துட்டு இருக்கு. டெர்மினல் 5 அது இன்னும் கம்ப்ளீஷனுக்கு இருக்கு. சென்னை விமான நிலையத்தை சொல்றீங்களா? ஆமா, அந்த விரிவாக்க பணிகளை நீங்க அதுல கவனம் செலுத்தல. அவர் சொல்றது அதுவே போதுமானது இல்ல. நான் சொல்ல வர்றது அந்த விரிவாக்க பணிகளை பத்தி அவங்க யாருமே பேசாம அதையே அதை இல்ல, மறைக்கல. இவர் பேசுறது வந்து பரந்தூருக்கு பேசுறாரு. ஃபைனல் கம்ப்ளீஷன் எப்ப? பரந்தூருக்கு பேசுறாரு அவரு, நாராயணன் பேசுறாரு. என்னுடைய நல்ல நண்பர்கள் ஃபெலிக்ஸும் நம்ம சிவராஜும் தயவு செஞ்சு அமைதியா சுருக்கமா வந்து சிவராஜசேகர் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுறேன். சரி, நான் என்ன சொல்றேன், சென்னை வந்து கடந்த சில வருடங்கள்ல, இந்த 3-4 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா 24% growth இருக்கு. எங்க இப்ப இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட். பெங்களூர் எவ்வளவு தெரியுமா? 100% growth. அதாவது பேசஞ்சர் அண்ட் கார்கோ டிராபிக் அதிகமாயிருக்கு. ஹைதராபாத் 105% growth. இதோட இன்னும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து விஜயன், கார்கோல நாம வந்து 25% இழந்திருக்கிறோம்ன்றத புரிஞ்சுங்க. சென்னை வந்து இழந்திருக்கிறது. அதே மாதிரி காம்பன்சேஷன் பத்தி பேசினாங்க, 3 மடங்கு கொடுத்துருக்கு. நான் என்ன சொல்றேன், உறுதியாக பாதிக்கப்பட்டவர்கள், நிலம் வெளியே போறவங்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை செய்யணும். ஆனா இது ஏன் இங்க எடுக்கணும் அப்படின்றது, அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோடே போட்டிருக்க முடியாது, எதுவும் செஞ்சிருக்க முடியாது. சிவராஜசேகர் சொன்னதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன், தயவு செஞ்சு சேலம் பக்கம் போங்க சிவராஜசேகர். சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஒண்ணு இருக்கு. 4000 ஏக்கரை வாங்கி 1000 விவசாயிகள்ட்ட எடுத்து இன்னி வரைக்கும் அது உருப்படாத இருக்குது. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க. அதை விட ஒரு மோசமான ஒரு அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு நாம சொல்வது என்ன அப்படின்னா விஜய், ஒரே ஒரு விஷயம் தான், இதோட மட்டும் நான் முடிச்சிடுறேன். இதனால என்ன யூஸ்ன்னு கேட்டாரு ஃபெலிக்ஸ். அது வந்து தவறான ஆர்குமெண்ட். சர்வதேச இணைப்புகள், இன்டர்நேஷனல் லிங்க், செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே கார் போவோமான்றது இல்ல சார். இன்னைக்கு பூரா சைனாவோட நம்ம கம்பீட் பண்றது எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ் மாதிரியான லாஜிஸ்டிக்ஸ், டூரிசம், இது அத்தனையுமே ஆல்ரெடி நாசமாயிடுச்சு. இல்ல சார், தவறான இன்னைய வரைக்கும் அது திறம்பட கையாண்டுட்டு இருக்காங்க. சென்னை விமான நிலையம் அதுக்கு கட்டமைப்பு வலுவா இருக்குது. அதாவது திரும்பி அவர் வந்து தலைப்புக்குள்ளே திசை திருப்புற ஒரு வாதமா தான். சென்னைக்குள்ளேயே பேசிட்டு ஒரே நேரடியா ஒரே வார்த்தை கேக்குறேன். நேத்து வரைக்கும் கூட்டணியில இருந்தாரு, நேத்து வரைக்கும் பரந்தூர் வேணும்னு சொல்ல இவரு. இன்னைக்கு தாவேகாவோட போனோம்னா திடீர்னு பரந்தூர் வேணும் அரசியல் தள்ளி. அதுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு திடீர்னு இப்படி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. நீங்க பாயிண்ட் என்ன சொல்லுங்க. சென்னை விமான நிலைய விரிவாக்கத்தின் மூலமாகவே தமிழ்நாடு சிறப்பா கையாள முடியும்ன்றது ஒண்ணு. இந்த இஷ்யூவை சூழலியல் விஷயம் சார்ந்தும் இது பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த டேமேஜ் இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எடுத்த கணக்குல பன்னூரா பரந்தூரா போது பரந்தூர்ல டேமேஜ் கம்மி நாங்க பாக்குறோம் சார். பன்னூர்ல டேமேஜ் கம்மினா இவங்க நிரூபிக்க சொல்லுங்க. பொதுவெளியில ஜோசப் விஜய் சார், நீங்க கஷ்டப்படாதீங்க. ரொம்ப இல்ல சார், ரொம்ப கஷ்டப்படாதீங்க சார். போன மாசம் வரைக்கும் சாதிச்சது சொல்லாதீங்க. போன மாசம் வரைக்கும் இல்ல ஒரு நிமிஷம், போன மாசம் வரைக்கும் ஆதரிச்சது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா, பொதுவெளியில நாளைக்கு சட்டமன்றத்தில் கூட வைக்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து பாதிப்பு கம்மின்னு இதை எடுத்திருக்கோம். நீங்க ஆல்ரெடி ஓசூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டாச்சு. பாதிப்பு கம்மி. ஒரு நிமிஷம் ஜலால், நீங்க எல்லாத்தையும் கொடுக்காதீங்க. நீங்க ஆந்திராவோட வளர்ச்சியை நீங்க கம்பேர் பண்ணியே பார்க்க மாட்டீங்க. நீங்க கேன்சல் பண்ண உடனே ட்விட்டர்ல ஒரு டாக் ஒன்று போகுது சார், நரலோகேஷுக்கும் பப்ளிக்லையும். நரலோகேஷ் சொல்றாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஸ்ரீ சிட்டில ஒரு ஏர்போர்ட் வரும், ஆந்திரா நல்லா டெவலப் பண்ணலாம்னு சொல்ற அளவுக்கு நம்மள பார்த்து ஏர்போர்ட் வந்துட்டா நம்மள பார்த்து பக்கத்து ஸ்டேட் நக்கல் பண்ற ரேஞ்சில இருக்குது சார். யாரோ ஒருத்தர் நக்கல், ஒரு நிமிஷங்க, யாரோ ஒருத்தர் நக்கல் பண்ணல சரிங்களா? நீங்க எந்த சக்தியை வந்து நீங்க உங்களுக்கு சரியான பதிலடி கொடுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கொடுங்க. ஆட்சியில இருந்து பொருளாதாரத்துல நீங்க பின்தங்கி வைப்பீங்க. ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் இல்ல. பொருளாதார வளர்ச்சி மதிவாணன் ஒரே ஒரு கேள்விதான். பொருளாதார வளர்ச்சி வேற ஒரு இடத்துல பொருத்தமான பல்வேறு காரணிகளை கொண்டது. விமான நிலையத்தை மட்டும் வச்சு அது சென்ட்ரிக்கா தான் இருக்க போகுது தானே சார் மெயின். சார் சொல்றாரு திருச்சியில ஆரம்பிக்கலாம், மதுரையில ஆரம்பிக்கலாம். எப்படி சார் கடலை எடுத்துன்னு போய் திருச்சியில வச்சிருவீங்களா சார்? நீங்க மெட்ரோ, நீங்க டெல்லி, மும்பை, சென்னை சரிங்களா, இதுல கல்கத்தா, இந்த மெட்ரோ சிட்டிஸ் இருக்குல்ல சார், இதுல 3 கடல் தான் சார் மெயின் வியாபாரம். நீங்க இங்க வந்து கடல்ல வந்து அதே நேரத்தில் ஏர்போர்ட் ரெண்டுமே சேர்ந்து தான்
ஒரு சரி, ஒரு ஒரு break மாநிலத்துடைய எடுத்துக்கலாம் திரும்ப. டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சி, Okay. அது சார்ந்ததுதான் பொருளாதார வளர்ச்சி. இது ரெண்டுமே இல்லாம நீங்க எப்படி இங்க பேச முடியும்? அப்படி break பேசுறதா எடுத்துக்கலாம். இருந்தா என்னோட எளிமையான கேள்வி, நேத்தே உங்களுக்கு சோர்ஸ் இருந்தா நிச்சயமா நேத்தே சொல்லியிருப்பாரு ஜோசப் விஜய். சரி. இல்லாதனால இவங்க மழுங்கடிக்க பாக்குறாங்க.